யானை இருக்கா? வாட்டர் கிராஸ் பார்த்துங்க, சூப்பர் வாட்டர் கிராஸ். ஓ ஹேமாம்ஸ், ஆஃப் ரோடு, ட்ரெக்கிங்கு, வாட்டர் கிராஸு எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இந்த பார்ட்டில் நம்ம கேரளாக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குது. குற்றாலம் வந்து கேரளாக்கு பக்கம்தான். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், ராஜதோட்டம்னு. அதாவது சிக்மங்களூர் வைப் அங்கே இருக்கும் அந்த வியூ பாயிண்டில். போய் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். பட் டைம் இங்கே 4 o'clock ஆயிடுச்சு. நானும் சசி மாம்சா அப்புறம் சதீஷ் ப்ரோ 3 பேர் மட்டும் போகிறோம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெண்டு பேருமே பெரிய ஓப்பன் கேட்டு, நம்ம மட்டும் ஸ்டாக் கேட்டு. 6 மணிக்கெலாம் நம்ம ரிட்டர்ன் வரணும் அங்கேருந்து. ஏன்னா கேரளா செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஏரியா மேலே. நம்மளும் அதுக்கு முன்னாடியே வர்றது சேஃபு. ஏன்னா நைட் டைமில் எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு. வாவ், பாருங்க சைடில் இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக தான் இருக்குது, ஒரே வயலாக இருக்குது. இங்கே பாருங்கள், புளியரைக்கு வந்துட்டோம். புளியரை கேரளா போகிற ரூட்டு சபரிமலை, திருச்சூர் பாருங்க. திருச்சூருக்கு 665 கிலோமீட்டரு. திருச்சூர், எர்ணாகுளம் எல்லா ஊருக்கும் இப்படியே போகலாம் போல் டைரெக்டாக. பாருங்க எவ்வளோ லாரி நிற்கிதுன்னு மட்டும். செக் போஸ்ட்டு அதான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க நினைக்கிறேன். மாம்ஸ் பறந்துட்டாரா? இப்போ என்ன பிளான் நாங்கள் பார்ப்போம். போகிற வரைக்கும் போயிட்டு அப்படி டைமிங்குள்ளே ரீச் ஆகலைன்னா அந்த சினரிஸை மட்டும் கவர் பண்ணிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. போகிற சினரிஸை, ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க. வேறு என்ன பண்ணுறது, 6:30க்குள்ள நம்ம ரிட்டர்ன் வந்துடணும் கீழே. கொல்லம் 82 கிலோமீட்டர். இந்த ரூட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குங்க. நாங்களாம் சபரிமலைக்கு போகிறப்ப போயிட்டு இந்த ரூட்டில் தான் வந்தோம். வரப்போ ஹில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் சில்லுன்னு இருக்கு. அந்த ஹில் ஸ்டேஷன் வைப் இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. கைஸ், இப்போ தான் நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பாருங்கள், கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்தால் தான் ஒரு நல்ல வைப்புக்கு வரும் நம்ம.
கைஸ் இந்த ரோஸ்மலா ரூட் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, கொல்லம் போகிற ரோடுலேயே ஆக்சுவலாக ஆரியன்காவுன்னு ஒரு ஸ்பாட் வரும். தென்மலைக்கு முன்னாடி இருக்க ஸ்பாட் அது. அங்கேருந்து லெஃப்ட்டில் எடுக்கணும். போர்டே போட்டிருப்பாங்க ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டு. கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6.3 கிலோமீட்டர் காமிக்குது கூகுள் மேப்பு அந்த ஸ்பாட்டுக்கு, ராஜதோட்டம் வியூ பாயிண்ட்டுக்கு. பட் ஆஃப் ரோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா 23 மினிட்ஸ் காமிக்குது. போயிட்டு வரதுக்குள்ளே என்னென்ன கலந்து போகுதுன்னு தெரில. இவனை சேஃபாக கூட்டிகிட்டு சேஃபாக போயிடலான்னு பார்த்தேன் இந்த ரைடு. பட்டு சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சினரிஸ் கவர் பண்ண முடியாது. ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு. ஸ்கூட்டியே வரப்போ நம்ம போக முடியாதாங்க. அண்ணா இது எங்கே போகுது? ரோஸ்மலை ராஜதோட்டம் இதுலையாப்பா? அது ராஜதோட்டம் கிடையாதா? ரோஸ்மலா நியர்பை தானே? ராஜாபாடு லெஃப்ட், ரோஸ்மலா ஸ்ட்ரைட். சரி வாங்க ரோஸ்மலா போகலாம் வாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்பாட்டை நோக்கி போனால் அங்கேயே இன்னும் 2-3 ஸ்பாட் இருக்கும் போல். ராஜதோட்டமும் அதே வழி தான் நடக்குது. அதாவது ரூட் எப்படின்னா ஆஃப் ரோடு தானோ, வாட்டர் கிராசிங்லாம் இருக்கும் அப்படின்றாரு. பார்ப்போம். இவனை ஆன் ரோட்லேயே ஓட்டிகிட்டு சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு நினச்சேன் அந்த ரைடு. நாங்கள் ஓட்டலாங்க, நம்ம 135-100 மாதிரிலாம் ஈஸியாக ஓட்டிகிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த ஃபேரிங்லாம் ஃபைபரு, நம்ம ஆஃப் ரோடு ஓட்டிக்கிட்டு வைப்ரேஷன் ஆகிட்டு இன்னும் லூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது இரிட்டேட்டாக இருக்கும். ரோஸ்மலையா அந்த ஸ்பாட் பேர், எதுனால அப்படி வச்சாங்கன்னு தெரில. நல்லா ஸ்லோப்பாக இருக்குது. இங்கெல்லாம் வண்டிலாம் வருமானே தெரியலையே, ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. கார்லாம் வர்றது கஷ்டம் தாங்க, ரொம்ப சிங்கிள் ரூட்டு. போயிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு டேங்க் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க நல்ல ஸ்லோப்பு. கண்டிப்பாக இதுலேயே வந்து பெட்ரோல் ரொம்ப பயங்கரமாக குடிக்கும். நல்லா இருக்குங்க, கார்னரிங் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் ரொம்ப டீப் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகுது. எலிஃபண்ட் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைடில் ஃபுல்லாக அந்த கரண்ட் லைன் போட்டிருந்தாங்க. ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ மேலே ட்ராவலிங்க? சீக்கிரம் போயிட்டு பார்த்துட்டு வர முடியுங்களா? யானை இருக்கா? பைக்லேயே போகலாமா? இது வந்து ராஜா தோட்டமா? இந்த பக்கம் ஸ்பாட் இருக்கா ப்ரோ? ப்ரோ அங்கே ஸ்பாட்டுக்கு எவ்வளோ தூரம் ப்ரோ? 3-3.5 கிலோமீட்டர்.
3.5 கிலோமீட்டருங்களா? 3.5 கிலோமீட்டர் இறங்கும்போது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அப்படியா? நீங்கள் ஒரு 3 மணிக்கு வந்துருக்கலாம். நாங்கள் 2:30 ஏற்போம். 3:40 தான் நேரம் போகும். இல்லை மேலே ஒரு மணி நேரம் வாங்கிக்கலாம். ரிஸ்க்கு பார்த்துக்கணும். போயிட்டு வர முடியாதாங்க. ஆமாம், டைம் வேறு ரொம்ப இதாகிடுச்சு. அதாவது 3 கிலோமீட்டர் ஏறணுமா? அப்போனா கண்டிப்பாக 1.5 hour ஆயிரும். இப்போ ராஜத்தோட்டத்தை பார்க்க முடியாது நம்ம. வேணால் ரோஸ் மலைக்கு வேணால் ட்ரை பண்ணலாங்க. போயிட்டு பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யானையோட சாணம் இருக்குது போகாதீங்கன்றாரு. சரி, சைடில் பாருங்கள் அப்படியே வாட்டர் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. வாவ், வேற லெவலுங்க கைஸ். வாட்டர் கிராஸ் பார்த்துங்க, சூப்பர் வாட்டர் கிராஸ். ஓ செம்ம வாட்டர் கிராஷுங்க. தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு. டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். நான் பார்த்து தாங்க போனோம் யானை இருக்கான்ட்டு. அதனால தான் மாம்ஸ் ஏறி பார்த்துட்டு போகிறாரு. ஏன்னா வர வழியிலே ஒரு யானை சாணம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக யானை இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 மணிக்கே கிளம்பி வந்துருக்கணும். நம்ம பண்ண தப்பு தான். பொறுமையாக சாப்பிட்டு ரெடியானதுனால. நெக்ஸ்ட் வாட்டர் கிராஸ். ஆனால் முன்னாடி வந்த லெவலுக்கு கம்மி தான் ஃப்ளோ. அது செம்மையாக இருந்துச்சு. டீப் ஆஃப் ரோட் ஆகுது. செந்தூர்ணி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வர்த்தா இருந்தால் பரவாயில்ல. போகிறப்ப தான் எப்படி போய் சேருவோன்னு தெரியல. வெறும் 10 கிலோமீட்ரு அப்படின்னாங்க. செயின் கவர் வேறு வருஷத்தாட்டுக்குதுங்க. சவுண்டு வேறு வந்துட்டுருக்கு. க்ளோசிங்கா? க்ளோசிங் ஆனா? க்ளோசிங்கா? சார் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கு சார், ப்ளீஸ். சார் அதான் 40 கிலோமீட்டர்னு வந்திருக்கோம் சார் நாங்கள். ப்ளீஸ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஏதோ பண்ணுங்களேன். மூணு பேர். பா சாமி, ஃபைனலி இந்த ரோஸ் மலைக்காச்சும் வந்தோமே. க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. பட் ஆனால் எங்களுக்காக சரி போங்க அப்படின்ட்டு பாவம் பார்த்து அனுப்பிவிட்டாங்க. ஒன்றும் இல்லை,
ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம், அவ்வளோதான். 10 to 15 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டோம். 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மணி இப்போ 5:15. ட்ரெக்கிங், ஹேமாம்ஸ், ஆஃப் ரோடு, ட்ரெக்கிங்கு, வாட்டர் கிராஸு எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குதுல்ல. அங்கே பார்க்குறப்ப நம்ம 4 மணிக்கு அங்கே இருந்தோம். ஆமாம், ஏன்னா ஆஃப் ரோடில் ஆன் ரோடாக இருந்தால் சலூன் வந்துருக்கலாம். வர்த்தா அப்பா, நல்ல டேம், பெரிய டேம். ஃபைனலி டவருக்கு வந்துட்டோம். பரப்பார் வியூ இதான் அந்த டவரு, பார்த்துக்குங்க. கீழே ஃபுல் வியூ. பரப்பார் வியூ, ரோஸ்மலா. வர்த்து வாவ், செம வியூ. இதுக்காக ஆன் ரோடு, ஆஃப் ரோடு, வாட்டர் கிராஸு எத்தனை தடையை தாண்டி வந்தோம். சாட்டிஸ்ஃபைடு. நடுவில் பார்த்தீங்களா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி நடுவில் ஒரு தீவே இருக்கு. சூப்பருங்க ஸ்பாட்டு, ரோஸ்மலா ஸ்பாட்டு. இப்போ நம்ம மேலே போய் டவருக்கு மேலே நின்று வியூ பார்ப்போம் இருக்குன்ட்டு. அந்தளவுக்கு கிளியராக விசிபிள் ஆகலை, இந்த அட்டெல்லாம் போட்டதுனால கிளியராக விசிபிள் ஆகலை. 4 எஸ்டேட் இருக்கு அதுதான். கைஸ், இது என்ன டேம்னு பார்த்தீங்கன்னாங்க தென்மலா டேமு. இந்த தென்மலா டேமு பார்த்தீங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது தான். ஆக்சுவலாக அது வந்து தென்மலா டேமுன்னு சொல்லுவாங்க, பரப்பா டேமுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாலே 2nd லார்ஜஸ்ட் டேம்னு கூட சொல்கிறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸை சேர்ந்ததான். தென்மலாக்கு மீனிங் பார்த்திங்கன்னா ஹனி ஹில்லுன்னு தான் அர்த்தமா. அது செம்ம பிளேஸ் மாம்சம். கஷ்டப்பட்டு வந்ததுக்கு. கைஸ், அவ்வளோதாங்க. ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இருட்டு கட்டுறதுக்குள்ளே நம்ம அந்த ஆஃப் ரோடெல்லாம் தாண்டி ஆகணும். இருட்டாகிறதுக்குள்ள நம்ம கீழே ரீச் பண்ணிடணுங்க. ஏன்னா கண்டிப்பாக எலிஃபண்ட் ஸ்பாட்லாம் ஆகும், வாய்ப்பு இருக்குது. எலிஃபண்ட்லாம் நடுவில் நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் வே. மாம்ஸ் வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க, அதனால் முன்னாடி நிறுத்திட்டு சரி வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் நிறுத்திட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா இங்கே பெட்ரோல் இருக்குன்னு நாங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு அந்த வண்டியில் ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரிட்டர்ன் ரெசார்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் லென்த் அதிகமாக இருக்கனால இந்த செகண்ட் பார்ட்டியே 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ 3rd பார்ட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஸ்மலா வியூ பாயிண்ட் பார்க்குற வீடியோவை
கைஸ் இந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி வந்து ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொல்லம் ரோட்டில் தான் நம்ம வந்திருப்போம். கொல்லம் ரோட்லேருந்து வந்திங்கன்னா ஆரியன்காவுன்னு ஒரு ஸ்டாப் வரும். அதாவது புளியரை தாண்டி ஆரியன்காவு. ஆரியன்காவுலேருந்து ஒரு லிஃப்ட் எடுக்கணும். அங்கேயே ஒரு போர்டு போட்டிருக்கோம், ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டு, ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட்டுன்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரியன்காவிலேருந்து ரோஸ்மலா வியூ பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க. 500 மீட்டர் தாண்டி ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னாங்க கொல்லம் டிஸ்ட்ரிக்கு செந்தூரணி வைல்ட் லைஃப் சாங்சுரியை சேர்ந்தது. இது கேரளா ஸ்டேட்டு. எங்களால் அந்த ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட் பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணோம். பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சிங்க. நாங்கள் கூட பயந்துகிட்டே வந்தோம், என்னடா அப்படின்ட்டு, இது பார்க்க முடியுமா, அந்தளவுக்கு இருக்குமான்ட்டு. பரவாயில்ல, ஒர்த்து. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்பீங்க. டாட்டா பை பை, see you soon. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.